ஹலோ கிளாஸ் 12 வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சூல். நான் உங்கள் விக்கி. ஸோ நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. செகண்ட் இல்லை தேர்ட் லெக்சர் வந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி. ஓகே, இன்றைக்கி தேர்ட் லெக்சர் பார்ப்போம். நேற்று லெக்சர் வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், அப்புறம் வாட் இஸ் கரண்ட்லாம் ஒரு ஃபீல்க்கு வந்தோம், ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு என்னென்னு பார்த்தோம், அதோட ஃபார்முலாஸ்லாம் பார்த்தோம். ஓகே, அண்ட் நேற்று வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி என்னதுன்னு லிட்டராக வந்து ஃபீல் பண்ணோம். அந்த ரெண்டு முக்கியமான ஃபார்முலாஸ்லாம் பார்த்தோம். சரியா? ஸோ இன்றைக்கி கிளாஸ் எதை பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் எஃபெக்ட். ஓகே, எப்படிலாம் நம்ம டெம்பரேச்சர் எஃபெக்ட்னால நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் கிடையாது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆமே ரைட். ஹோம்ஸ்லாம் எல்லாம் படிச்சு மேபி ஈக்குவல் டு ஐஆர்னு சொல்லிட்டு இல்லை ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்னு பார்ப்போம். நோ, அந்த ஃபார்முலாவில் ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ அப்போ இந்த டெம்பரேச்சரை பொறுத்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஜென்ரலாக இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் எல்லாருக்கும். ஓகே, கண்டக்டருக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் செமி கண்டக்டர்ஸ்க்கு எப்படி கம்மியாக இருக்குது, அலாய்ஸ்க்கு எப்படி வந்து இல்லை, அதெல்லாம் வந்து கன்ஃபியூஷன் இருக்கும் நிறைய பேருக்கு. இன்றைக்கி எல்லா கன்ஃபியூஷனும் மொத்தமாக நம்ம வந்து தூம்னு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். சரியா? அண்ட் ஆல்சோ ப்ராப்ளம்ஸும் போடுவோம். எண்ட் ஆஃப் த லெக்சரில் ப்ராப்ளம்ஸ் போடலாம். சரியா? அண்ட் கண்டிப்பாக வந்து கரண்ட் ஷாக் அடிக்க தான் போகுது, கான்செப்ட் ஷாக் அடிக்க தான் போகுது. சரியா? ஸோ ஜஸ்ட் கீப் வாட்சிங். இது வரைக்கும் பார்த்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் சொல்கிற ரிவ்யூஸை வச்சு தான் நான் என்னோடய அடுத்த வீடியோஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு போன 2 வீடியோ எப்படி இருந்துச்சு அண்ட் இன்றைக்கி வீடியோ எப்படி இருக்குன்றது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ கைஸ், புதுசாக வந்தவங்க யாராச்சும் சேனலுக்கு பார்த்துட்ருக்கீங்கன்னா வாங்கண்ணா, வணக்கம் கம்மனா. ஸோ நம்ம கான்செப்ட் கேப்சூல் சேனலில் வந்து நம்ம சிபிஎஸ்சி போர்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ இது வந்து சிபிஎஸ்சி கிடையாது, ஸ்டேட் போர்டு, என்சிஆர்டி, ஐ மீன் அண்ட் உங்கள் நீட்டு, ஜேஇ எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். பிகாஸ் நம்ம எதையுமே வந்து விட்டு வைக்க போகிறதே கிடையாது, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து படிக்க போகிறோம். ஈச் அண்ட் எவ்ரி திங் வி ஆர் கோயிங் டு கான்சன்ட்ரேட். ஸோ டெஃபினெட்லி எல்லா டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் நம்ம வீடியோஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காதீங்க. பண்ணிவிட்டு ஷேர் த நாலேஜ் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கும் வந்து நம்ம சேனல் பற்றி சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு ஒன்று சொல்லிக்கிட்டே இருங்க. சரியா? ஸோ கைஸ், எப்பவும் போல் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம பழக்கம் என்ன, ரிவிஷன் பண்ணுறது. ஓகே, இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறமா நம்ம வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஃபார்முலாஸ்லாம் பார்த்தோம்ல. இன்றைக்கி அந்த ஃபார்முலாஸ்லாம் நான் ரிவைஸ் பண்ணிடுறேன். சரியா? ஸோ உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஞாபகம் இருக்க ஒரு ஃபார்முலா ஈக்குவல் டு வீனா. ஓகே, விடி இன்டூ இஎன்ஏ. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. விடினா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, ஈனா சார்ஜ் ஆன் எலக்ட்ரான், என்னென்ன நான் சொன்னேன், ஃப்ரீ எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம். ஓகே, தப்பி தவறி கூட என் வீடியோவை பார்த்துட்டு என்ன நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்னு சொல்லிடாதீங்க, அடி பிச்சிடுவேன். சரியா? ஸோ ஏன்னது ஏன்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எப்போ எப்படி இருக்கும், இதை பேஸ் பண்ணி நிறைய நியூமரிக்கல் கூட உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கணுன்ட்டு நிறைய நியூமரிக்கல் போட்டு பார்த்தோம். பர்பண்டிகுலர், எந்த டேரெக்ஷனில் கரண்ட் போதோ அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்க ஏரியா தான் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ அந்த வீணா ஃபார்முலா புரிஞ்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து முக்கியமாக வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கும் ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அது என்னது, விடி ஈக்குவல் டு EV divided by ml into tau. Okay, where E is the same thing, charge, V na potential difference between the conductors. Okay, mass of the electron and length of the conductor, and tau na average relaxation time. Relax எடுக்கிற டைம்னு வச்சுக்கோங்க, ரெண்டு கொலிஷனுக்கு நடுவில் இருக்க டைம் தான் ஆவரேஜ் ரிலாக்ஸேஷன் டைம். ஓகே, ஸோ அதெல்லாம் பார்த்தாச்சு. அப்புறம் வீணா பார்த்தாச்சு. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈக்குவேஷன், அதை வச்சு தான் நமக்கு வந்து ஹோம்ஸ் டிஃபைன் ஆயிடுச்சு கரெக்டாக. ஸோ V equal to ml divided by NE ஸ்கொயர் இன்ட்டு டவ். இங்கேருந்து நம்ம இன்றைக்கி லெக்சரும் ஆரம்பிக்க போகிறோம். சரியா? ஸோ இதுதான் வந்து என்னது, இன்ட்டு ஏ வரும், ஐ மீன் இன்ட்டு ஐ வரும், ஐம் சாரி. ஸோ இந்த ஃபுல் குவான்டிட்டி தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஒரு கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுவோம் வென் த டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட் விச் இஸ் நத்திங் பட் யுவர் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த இடத்துல எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நேற்று கிளாஸில் பார்த்தோம். ஐ மீன் நேற்றுக்கும் முன்னாடி கிளாஸில் பார்த்தோம். ஃபார்முலாஸை ஒரு ரிவிஷன் பண்ணியாச்சு. நேற்று வந்து நம்ம வந்து முக்கியமாக பார்த்தது வந்து ரெசிஸ்டன்ஸோட இந்த 2 வேல்யூவை பற்றி அண்ட் நியூமரிக்கல்ஸ் பார்த்தோம் கரெக்டாக. ஸோ நம்ம டெரைவ் பண்ணோம் இந்த ஃபார்முலா எப்படி வந்து உங்களுக்கு டெரைவ் பண்ணி கொடுத்து. ஆக்சுவலாக உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கா, ரெசிஸ்டன்ஸோட ஆக்சுவல் ஃபார்முலா என்ன, V டிவைடட் பை I. இங்கேருந்து தான் ரெசிஸ்டன்ஸோட ஆக்சுவல் ஃபார்முலா டெரைவ் ஆச்சு. ரேஷியோ ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன் கரண்ட் தான் உங்கள் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா இதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா இஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்பான் கரண்ட். ஓகே, ஸோ இது நம்ம இன்னும் போக ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படி இப்படின்னு மாற்றி இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு கொண்டு வந்தோம். சரியா? ஸோ இந்த ஃபார்முலா நல்லா புரிஞ்சிருச்சுன்னா R equal to ml divided by NE square into tau into A. Okay, R equal to ml divided by NE square tau into A, where m is the mass of electron, length of the conductor. Length of the conductor எப்படி எடுப்போம், always in the direction in which the electrons are moving. அதுதான் வந்து length of the conductor along the direction in which the current flows ன்னு சொல்லலாம் நீங்கள். ஓகே, and N is the
நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சொன்னால் இப்போ தான் சொன்னால் அடிப்பிச்சிருவேன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கிடையாது, நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம், வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃப்ரீ எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம். அடுத்து வந்து ஈனா சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஓகே, டவுனா ஆவரேஜ் ரிலாக்ஸேஷன் டைம். ஏன் இது ஆவரேஜ் ரிலாக்ஸேஷன் டைம் சொல்கிறோம்? ஓகே, இப்போ இதுக்கும் நடுவில் இருக்க கொலிஷனுக்கு நடுவில் ஃபார் எக்ஸாம்பிள் T1 டைம் இருக்குது. இங்கே கொலிஷன் ஆகிட்டு இன்னும் தூரத்தில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கர்னல் இருக்குது, அதில் போய் முட்டிக்கிறது T2 ஆகுது. இந்த T1 இந்த T2 டிஃப்ரெண்ட்டில். ஸோ அந்த மாதிரி மொத்தமாக எவ்வளோ கொலிஷன்ஸ் நடக்குது அந்த எல்லாத்தையோட ஆவரேஜ் தான் ஆவரேஜ் ரிலாக்ஸேஷன் டைம். ஓகே, அண்ட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ இதில் இருந்தாலும் நம்ம வந்து எப்படி போடுவோம், R = ρl டிவைடட் பை A ஒரு ஃபார்முலா கொண்டு வந்தோம், வேர் ரோ இஸ் த ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, ஸோ ரெசிஸ்டிவிட்டியோட ஃபார்முலா அப்போ ஆக்சுவலாக என்னது, ரெசிஸ்டிவிட்டி இஸ் கிவன் பை வாட் திஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் mne² τ. ஓகே, when temperature is constant, இதில் இருக்க எல்லா டவுமே கான்ஸ்டன்ட். ஓகே, ஒரு வேளை டெம்பரேச்சர் மாறிடுச்சுன்னா அப்போ என்னென்ன வேரியபிள்லாம் மாறும், நல்லா கவனிங்க. அங்கே தான் இன்றைக்கி லெக்சரும் ஆரம்பிக்க போகுது. மாறுமா, டெம்பரேச்சர் மாறினா மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் எப்போவுமே மாறாது, கரெக்ட். ஓகே, அண்ட் மாறுமா, சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான். டெம்பரேச்சருக்கும் சார்ஜுக்கும் சம்மந்தமே இல்லை, சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் சேம். எப்படி கண்டுபிடிப்போம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்டூ எவ்வளோ சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான், -1.6 × 10⁻−19. இதை வந்து மறக்காதீங்க, இதை வச்சு நம்ம நியூமரிக்கலும் போட்டிருப்போம். சரியா, என் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டேன். சரியா, இப்போ மீதி இருக்க அந்த 2 டேர்ம் டவ் அண்ட் என், இந்த எண்ணும் டவ்வும் மட்டும் நமக்கு மாறப்போகுது. இந்த எண்ணும் டவ்வும் மட்டும் மாறப்போகுது எப்போனா டெம்பரேச்சர் கம்மியாச்சுனாலும் இல்லை அதிகமாச்சுனாலும். ஓகே, இன்றைக்கி வந்து இந்த எஃபெக்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதை வந்து நம்ம 3ஆக படிப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு கண்டக்டர் பார்ப்போம். ஓகே, அடுத்து வந்து செமிகண்டக்டர் பார்ப்போம். அதுக்கப்புறமா என்ன பார்ப்போம், அலாய்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறமா இன்சுலேட்டர் பார்ப்போம். அடிப்பிச்சிருவேன். இன்சுலேட்டர் எப்படி பார்ப்போம், இன்சுலேட்டரில் தான் கரண்ட்டே பாஸ் ஆகுது, அப்புறம் எதுக்கு நம்ம தேவையில்லாமல் அதில் ரெசிஸ்டன்ஸை பற்றி படிக்க போகிறோம். ஸோ பேசிக் காமன் சென்ஸ், கரெக்டாக. ஸோ கண்டக்டர், செமிகண்டக்டர் அண்ட் நம்மளோட அலாய்ஸ், சம் அலாய்ஸ். ஓகே, அலாய்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்றலாம் அப்புறம் சொல்கிறேன். சரியா, ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஸ்டடி பண்ணுவோம் எப்படி வந்து டெம்பரேச்சர் எஃபெக்ட் வேரி ஆகுது. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் புக்கில் படிச்சிங்கன்னா. திடீர்னு கண்டக்டருக்கு வந்து ரைஸ் ஆகும்னு சொல்லுவாங்க, அப்புறமா செமிகண்டக்டர்ஸ்க்கு ரெடியூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். என்ன லாஜிக்ன்றதை கிளியராக நம்ம படிச்சிடலாம். சரியா, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் கண்டக்டர்ஸ் எப்படி வந்து டெம்பரேச்சர்னால எப்படி வந்து நமக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவும் ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூவும் கம்மியாகுது அதிகமாகுதுன்றதை பார்ப்போம். அப்புறம் ஒரு கிராஃப் ஒன்று பார்த்துடலாம். சரியா, சரி, ஒரு கண்டக்டர் எடுக்கிறேன். ஓகே, கண்டக்டர் எடுத்திருக்கேன். ஓகே, கண்டக்டர்ஸ் என்ன இருக்கும், நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும், ஆட்டம்ஸில் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரியா, ஸோ இப்போ நான் வந்து டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறேன். ஓகே, டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணும்போது ஆட்டமில் இருக்க எலக்ட்ரான்ஸ் தான் எக்ஸைட் ஆகுமா ஆகாது, ரைட் வரும். ஓகே, நான் என்ன சொன்னேன், லாஸ்ட் வீடியோ பார்க்குறப்பே நான் சொன்னேன், நம்ம லைட்டாக எனர்ஜி கொடுத்தா கூட இந்த எலக்ட்ரான்லாம் திபுன்னு குதிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ வந்து நம்ம டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணாக்கா என்ன ஆகுது, நம்ம கண்டக்டரில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது. இட் இஸ் ஸ்டார்டிங் டு வைப்ரேட். ஓகே, அப்போ நம்ம டெம்பரேச்சர் அதிகமாக்க நம்ம எலக்ட்ரான்ஸ் தான் திபுன்னு குதிக்க ஆரம்பிக்க போகுது. எல்லாமே குதிக்கும், அப்படியே அதோட இடத்துலேயே செம்மையாக வைப்ரேட் ஆகுது. சரியா, ஸோ இந்த வைப்ரேஷன்னால் நம்மளோட அந்த 2 ஃபேக்டர், ஓகே, நம்மளோட ரெசிஸ்டிவிட்டியில் இருக்க 2 ஃபேக்டர், என்னென்ன ஃபேக்டர், m/ne² டவ்வில் அந்த 2 ஃபேக்டர் விச் இஸ் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர்னால் நம்மளோட ஃப்ரீ எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம் ஆஸ் வெல் அஸ் ரிலாக்ஸேஷன் டைம், இந்த 2 ஃபேக்டரும் நமக்கு அஃபெக்ட் ஆக போகுது. ஓகே, பிகாஸ் ஆஃப் அவர் டெம்பரேச்சர் சேஞ்ச். ஓகே, அப்போ இது அஃபெக்ட் ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு ரெசிஸ்டிவிட்டியில் எஃபெக்ட் காமிக்கும் ஆஸ் வெல் அஸ் ரெசிஸ்டன்ஸில் எஃபெக்ட் காமிக்கும். ஆப்வியஸ்லி கரெக்டாக, ரெசிஸ்டிவிட்டியில் உங்களுக்கு சேஞ்ச் வந்தால் அது வந்து ரெசிஸ்டன்ஸையும் பாதிக்கும். ஓகே, ஸோ எப்படின்னு பார்ப்போம். சரி, இப்போ வைப்ரேஷன் ஆகுது. ஓகே, வைப்ரேஷன் ஆகிறப்ப இப்போ என்ன சொன்னால், இந்த இடத்துல கண்டக்டர் இருக்குது, கண்டக்டருக்குள்ளே நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்கள் ரிலாக்ஸேஷன் டைம் எப்படி ஆகும், இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து டொயின்னு கொலைட் ஆகுது. ஓகே, 2 கர்னல்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து டெம்பரேச்சர் நான் நார்மலாக வச்சுருக்கேன். ஓகே, டொயின்னு கொலைட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணிட்டேன். அப்போ இதே 2 கர்னல்ஸ்க்கு நடுவில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும், டொயின். ஸோ அந்த ஸ்பீடில் என்ன ஆகுது, கொலைட் ஆகுது. அப்போ கொலைட் ஆகும்போது ஸ்பீடு சேஞ்ச் ஆகுதா, அப்போ என்ன ஆச்சு, ரிலாக்ஸேஷன் டைம் எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் ஒன்னோட ரிலாக்ஸேஷன் டைம் இஸ் ஹையர், செகண்ட் ஒன்னோட ரிலாக்ஸேஷன் டைம் ஹேஸ் ரெடியூஸ்ட். ஓகே, அப்போ நம்ம வந்து டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால டியூ டு வைப்ரேஷன் இன்க்ரீஸிங் நம்மளோட ஆவரேஜ் ரிலாக்ஸேஷன் டைம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அவ்வளோதான். இந்த கான்செப்டை பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதை படிக்க வேண்டிய வேலையே இல்லை. ஓகே, ஸோ ஆவரேஜ் ரிலாக்ஸேஷன் டைம் டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம், நம்ம ரெசிஸ்டிவிட்டி இஸ் டிபெண்ட் இன்வர்ஸ்லி வித்
வாட் நம்மளோட ரிலாக்ஸேஷன் டைம். ஆமே ரைட். அந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், m/n² × tau. அப்போ ரெசிஸ்டிவிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு tau. அப்போ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்ம ரிலாக்ஸேஷன் டைம் கம்மியாகுது. அப்போ என்ன அர்த்தம், நம்மளோட ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ இஸ் இன்க்ரீஸிங். ஓகே, ஸோ வென் ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீசஸ், ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆப்வியஸ்லி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வாட், உங்களோட ரெசிஸ்டிவிட்டி. அப்போ ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்போ என்ன சொன்னால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் நம்மளோட ரிலாக்ஸேஷன் டைம் ரெடியூஸ் ஆகுது டியூ டு வைப்ரேஷன். ஓகே, ஸோ ஆஸ் அ ரிசல்ட் நம்ம ரெசிஸ்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இது வந்து ஒரு பக்கம். இன்னொரு சைடில் என்ன ஆகிடுச்சு, நம்மளுக்கு என் வேல்யூ இருக்குது. என்னென்ன சொன்னால் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம். ஓகே, நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம். ஒரு கண்டக்டர் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒரு கண்டக்டர் எடுத்தோம்னா ஃபஸ்ட் இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ டெம்பரேச்சரை ரைஸ் பண்ண என்ன ஆகும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணால் என்ன ஆகும், அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே, ஆட்டம்ஸ் இருக்க எலக்ட்ரான்ஸ் தான் இன்னுமா வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்போ இன்னும் நிறைய எலக்ட்ரான்ஸ் வெளியே வந்துடுது. கரெக்டாக? அப்போ இந்த கண்டக்டரில் டெம்பரேச்சர் ரைஸ் ஆனால் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸிங். நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸிங். ஓகே, அப்போ என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், டெஃபினெட்லி நம்ம ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ அகெயின் will start to decrease. Why? Because நம்மளோட ஈக்குவேஷனில் again resistivity is inversely proportional to n. ஓகே, அப்போ என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஓகே, அப்போ என்ன கன்க்ளூஷன்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது கண்டக்டராக இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, ரிலாக்ஸேஷன் டைம் ரெடியூஸ், ஸோ ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீசஸ். ஓகே, அண்ட் ஃப்ரீ எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம் இன்க்ரீசஸ், ஸோ ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ். ஓகே, போச்சு, நான் இப்போ கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. என்னடா இது, ஒரு இடத்துல வந்து ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு இடத்துல வந்து ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது, இது என்ன கதை? ஃபைனலாக இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமானா, ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. ஒரு கண்டக்டர் எடுத்தோம்னா அதில் n நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதை பற்றி. கண்டக்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது. ஓகே, n நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனால தான் வந்து அது கண்டக்டர்னு சொல்கிறோம். ரொம்ப ஈஸியாக கண்டக்ட் பண்ணிடும், ஏன்னா அவ்வளோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அவ்வளோ ஃப்ரீ, எவ்வளோ இன்ஃபேக்ட் அதுக்கு வேல்யூ கூட இருக்குது. ஓகே, மெட்டல்ஸ் ஹேவ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இன் த ரேஞ்ச் ஆஃப் 10⁻19 ஃப்ரீ எலக்ட்ரான் பர் மீட்டர் கியூப். ஒரே ஒரு மீட்டர் கியூப்பில் 10⁻19 ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா அப்போ பார்த்துக்கோங்க. ஓகே, மேபி இது வந்து இந்த வேல்யூ வந்து மெட்டலுக்கு மெட்டல் வேரி ஆகும், பட் டிஃபால்ட்டாக கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூ சொன்னால் 10⁻19 ஒரே ஒரு மீட்டர் கியூப்பில். ஓகே, ஸோ இவ்வளோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணி அந்த ஏறுற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் ஃபேக்டராக இருக்காது. கரெக்டாக? இப்போ கடல் இருக்குது. ஓகே, கடல் தண்ணியில் நீங்கள் சும்மா ஒரு டேங்கர் லாரியிலேருந்து தண்ணி ஊற்றுனா நமக்கு டேங்கர் லாரி பார்க்க பெருசு தானே. ஆமாம் ரைட். டேங்கர் லாரியில் இருக்க தண்ணியை தூக்கி ஊற்றுனீங்கன்னா அந்த கடல் ஏதாச்சும் எஃபெக்ட் தெரியுமா? ஆப்வியஸ்லி எஃபெக்ட் தெரியாது. ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம மெட்டலில் அவ்வளோ ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கப்போ நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணி புதுசாக வர ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபேக்டராக இருக்காது. அப்போ இந்த ரெண்டு ஃபேக்டரில் எந்த ஃபேக்டர் மோர் சிக்னிஃபிகண்ட்னா டெஃபினெட்லி ரிலாக்ஸேஷன் டைம். ஓகே, அப்போ கண்டக்டரில் என்ன சொல்லிக்கலாம், டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து டெஃபினெட்லி இன்க்ரீஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் தட் ஃபேக்டர் நோன் ஆஸ் ரிலாக்ஸேஷன் டைம். ஓகே, இன் அ கண்டக்டர் number of free electron per unit volume is not a significant factor. Okay, so dominating factor யாருன்னு பார்த்தா tau n யாருக்குன்னா கண்டக்டர். ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்செப்ட் இது தான். ஓகே, இந்த விஷயம் தான் யாருக்குமே ஞாபகம் இருக்காது. கண்டக்டரில் டவ் டாமினேட்டிங்காக இல்லை வந்து செமி கண்டக்டரில் டவ் டாமினேட்டிங்கான்றது யாருக்கும் ஞாபகம் இருக்காது. டாமினேட்டிங் ஃபேக்டர்னு கண்டக்டர் இஸ் டவ். ஏன்னா கண்டக்டரில் ஃப்ரீ எலக்ட்ரானுக்கு பஞ்சமே கிடையாது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணி வர ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்காது. Okay, so conclusion is for a conductor, when you increase the temperature, resistance and resistivity increases. Conductor, temperature increase, resistance and resistivity increases. Very clear? புரிஞ்சா? ஸோ இதுக்கு கிராஃப் வந்து ஆக்சுவலாக பேரபோலிக்காகவும் இருக்காது, ஹைப்பர்போலிக்காகவும் இருக்காது, லீனியராகவும் இருக்காது, ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். ஓகே, சரி, காப்பர் ஒரு கண்டக்டர். கரெக்டாக? ஸோ ரெசிஸ்டிவிட்டி வாசஸ் டெம்பரேச்சர் வந்து கிராஃப் வரைகிறேன் இன் கெல்வின். அப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடைக்கும். ஓகே, இதில் வந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் மேபி நீங்கள் வந்து கொஞ்சம் ஹைப்பர்போலிக்காக வச்சுக்கலாம். ஓகே, எக்ஸ் கியூப் வேரியேஷனில் இருக்கும் இந்த பாயிண்ட் வரைக்கும், பட் டைம் ஆக ஆக அது வந்து லீனியர் வேரியேஷனுக்கு போயிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கிராஃப் ஃபார் resistivity versus temperature for a conductor. ஓகே, புரிஞ்சா கைஸ்? ஈஸியில். ஓகே, ரொம்ப ஈஸி. இதை வந்து
போர்டு எக்ஸாமில் தியரிட்டிக்கல் கொஷின்ஸ் இதில் வந்து கேட்பாங்க சரியா. அண்ட் ஃபார் செமிகண்டக்டர் பார்ப்போம். செமிகண்டக்டர்ஸ் என்னென்னு தெரியும்ல, சிலிக்கான், ஜெர்மானியம், கார்பன். இன்ஃபேக்ட் கார்பன் கூட செமிகண்டக்டர்னு சொல்லிக்கலாம், பட் ஆனால் அது ஆக்சுவலாக செமிகண்டக்டர் கிடையாது. ஓகே, ஸோ செமிகண்டக்டர் பார்த்தோம்னாக்கா இப்போ இதில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதே கான்செப்ட் தான். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் வைப்ரேஷனில் எந்த சேஞ்சும் கிடையாது, வைப்ரேஷன் ஆகிக்கிட்டே இருக்க போகுது. let it be a conductor or a semiconductor. ஓகே, ஸோ வைப்ரேஷன் இங்கேயும் நடக்க போகுது எலக்ட்ரான்ஸ்க்கு நடுவில். ஓகே, இந்த இடத்துல அகைன் இந்த ரெண்டு ஃபேக்டர் என்ன ஃபேக்டர், ஒன் இஸ் ரிலாக்ஸேஷன் டவ் அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் என், நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம். ஓகே, ஸோ அதே மாதிரி செமிகண்டக்டரில் நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாக்கா வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆனால் டொயின் அதிகமாகுது. அப்போ அதனால் ரிலாக்ஸேஷன் டைம் கம்மியாகுது. ஸோ இந்த இடத்துலையும் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போத் ஆர் இன்க்ரீஸிங். ஓகே, அந்த சைடில் பார்த்தோம்னா டெம்பரேச்சர் அதிகமானால் அதே மாதிரி ஃப்ரீ எலக்ட்ரான் அதிகமாகுது. ஸோ என்னோட வேல்யூ அதிகமாகுது. டெஃபினெட்லி ஆர்என் ரோ டிக்ரீசஸ். ஓகே, இப்போ இது ரெண்டுமே ஒன்று இன்க்ரீஸ் காமிக்குது, ஒன்று டிக்ரீஸ் காமிக்குது. ஆக்சுவலாக இது ரெண்டும் வந்து போன கேஸ்க்கும் ஒரே மாதிரி தான் வந்துச்சு, இங்கேயும் ஒரே மாதிரி தான் வருது. ஓகே, என்ன விஷயம்னா டாமினேட்டிங் ஃபேக்டர் பார்க்கணும் இப்போ. ஓகே, இதில் வந்து இது டாமினேட்டிங் ஃபேக்டரா இல்லை இது டாமினேட்டிங் ஃபேக்டரா யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து செமிகண்டக்டர் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ரூம் டெம்பரேச்சரில் பார்த்தோம்னா, ஓகே இது ஜென்ரல், இது வந்து அப்சர்வேஷனில் சொல்லியிருக்காங்க. ரூம் டெம்பரேச்சரில் பார்த்தோம்னா செமிகண்டக்டரில் இந்த என்னோட வேல்யூ, ஓகே இந்த என்னோட வேல்யூ வந்து நெக்லிஜிபிளாக இருக்கும். ஓகே, ரூம் டெம்பரேச்சரில் செமிகண்டக்டரில் ரூம் டெம்பரேச்சரில் இது ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட் ஆஃப் தம்க்கு. ரூம் டெம்பரேச்சரில் செமிகண்டக்டர் அந்தளவுக்கு வந்து கண்டக்ட் பண்ணாதுன்னு படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ ஏன்னா ஃப்ரீ எலக்ட்ரான் ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். ஓகே, ஃப்ரீ எலக்ட்ரான் ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கிறப்ப நம்ம வந்து டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து குவான்டிட்டியில் அதிகமாகிடுது. ஓகே, இவ்வளோ நேரம் கம்மியாக இருந்துச்சு ஃப்ரீ எலக்ட்ரானு, இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் எல்லாம் டபுள் ட்ரிபிள் 4 டைம்ஸ் அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அதனால் என்ன ஆச்சு, கம்மியாக அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமானதுனால இந்த ஃபேக்டர் தான் டாமினேட்டிங். ஓகே, யாருக்குன்னா நம்மளோட செமிகண்டக்டர்ஸ். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது, ஆல்சோ இது இன்னொரு விதத்துலையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம வந்து செமிகண்டக்டர் யூஸ் பண்ணும்போது அதை கண்டக்ட் பண்ண வைக்கணும்னா நம்ம வந்து டாப்பிங் பண்ணுவோம். டாப்பிங்னா என்னது, ஜஸ்ட் அதில் இம்ப்யூரிட்டிஸை ஆட் பண்ணுவோம். இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக அது வந்து கண்டக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிவிடும் சரியா. ஸோ அதனால் டாப்பிங் பண்ணுவோம். நான் செமிகண்டக்டரில் பார்த்தோம்னா டாமினேட்டிங் ஃபேக்டர் இது தான். ஓகே, ரிலாக்ஸேஷன் டைம் வந்து அந்த அளவுக்கு டாமினேட்டிங் ஃபேக்டராக இருக்காது. இதை இப்படியும் யோசிச்சு பாருங்கள், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே கம்மியாக இருக்குது. ஓகே, கம்மியாக இருக்கும்போது இது எப்படி டாமினேட்டிங் ஃபேக்டர் இருக்கும், அந்த கொலிஷன் ரொம்ப கம்மியாக தானே நடக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து டாமினேட்டிங் ஃபேக்டர் வந்து செமிகண்டக்டருக்கு n. ஓகே, ஸோ அப்போ ஃபார் அ செமிகண்டக்டர், ஓகே வென் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் நம்மளோட என் வேல்யூ வந்து டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும் எப்பவும் போல். அப்போனா என்ன அர்த்தம்னா நம்ம ரெசிஸ்டிவிட்டி அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போத் வில் பி டிக்ரீசிங். ஓகே, ஓகே, இன்னொரு விஷயம் கவனிங்க, என் வந்து இந்த இடத்துல வெறும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மட்டும் கிடையாது, அதை ஃபஸ்ட்டு கவனிக்கணும். ஓகே, செமிகண்டக்டர் பார்த்தோம்னா எண்ணில் வந்து ஃப்ரீ எலக்ட்ரானும் கவுண்ட் ஆகும் அண்ட் ஹோல்ஸும் கவுண்ட் ஆகும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து கேரியர் ஆஃப் சார்ஜஸ். ஓகே, செமிகண்டக்டர் படிக்கும்போது தனியாக படிக்கும்போது நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஹோல்ஸும் வந்து செமிகண்டக்டரில் வந்து நம்மளோட எலக்ட்ரான்ஸை கேரி பண்ணும் சரியா. ஸோ கேரியர்ஸில் பார்த்தோம்னா இது ரெண்டுமே வரும் செமிகண்டக்டரில். ஓகே, அதனால தான் இதுக்கு வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபேக்டர் வந்து என்னன்னு வருது சரியா. கிளியர். ஸோ இதோட கிராஃப் பார்த்தோம்னா என்ன சொன்னால், கண்டக்டருக்கு இன்க்ரீஸ் ஆச்சா, செமிகண்டக்டருக்கு இப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது சரியா. ஸோ இதுதான் அதோட கிராஃப். ரெண்டும் புரிஞ்சா, கண்டக்டரில் டாமினேட்டிங் ஃபேக்டர் டவ், செமிகண்டக்டரில் டாமினேட்டிங் ஃபேக்டர் இஸ் நம்மளோட என். ஓகே, புரிஞ்சா, கிளியர், வெரி கிளியரில். இப்போ அடுத்து வந்து நம்மளோட அலாய்ஸ். ஓகே, அலாய்ஸ் ஃபஸ்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம கண்டக்டர் செமிகண்டக்டர்லாம் ஜென்ரலாக மெட்டல் வயர்ஸில் வயர்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இன் ஆர்டர் டு கண்டக்ட் த வாட் எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து லேபில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு ஒரு கால்குலேஷன் தேவைப்படுது, நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் எக்ஸ்பெரிமெண்ட்டில். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கண்டக்டர் ஒயர் கொடுத்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண சொல்கிறேன் சரியா. நீங்கள் வந்து இந்த லேபில் கால்குலேஷன் கஷ்டப்பட்டு போட்டுகிட்டே இருக்கீங்க. ஓகே, பட் கரண்ட் பாய இந்த கண்டக்டரோட வேல்யூ என்ன ஆகுது, கரண்ட் பாய இந்த கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி என்ன ஆகுது, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். கண்டக்டர்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ். ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் கண்டினியூஸாக மாறிக்கிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் போடுற கால்குலேஷன் எல்லாம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கா. ஓகே, அப்போ உங்களால் எப்படி ஒரு கான்ஸ்டன்டான ரிசல்ட்டுக்கு வர முடியும் கரெக்டாக. அதே மாதிரி இந்த லேபில் அதே ஒரு செமிகண்டக்டர் வச்சு பண்ணோம்னாக்கா நீங்கள் வந்து கரண்ட் பாஸ் பண்ண கஷ்டப்பட்டு கால்குலேஷன் ஒரு பக்கம் போட்டுகிட்டே இருப்பீங்க. இந்த ஒயர் என்ன ஆகும், இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிக்கிட்டே போக ஆரம்பிச்சிடும். இந்த ஒயர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கிட்டே போகும். ஸோ நம்ம கால்குலேஷன் அஃபெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இன் ஆர்டர் டு பர்ஃபார்ம்
கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டாக கான்ஸ்டன்ட் கொண்டு வர முடியாது, ஓரளவுக்கு கான்ஸ்டண்ட்டாக கொண்டு வரலாம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறோன்னா நம்ம அலாய்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அலாய்ஸை கூட நிக்ரோம் அண்ட் மேக்னானியம் அலாய்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி அலாய்ஸ் என்ன ஆகுனா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நம்மளோட ரோ அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி வந்து ஓரளவுக்கு அன்எஃபெக்டடாக இருக்கும். கம்ப்ளீட்லி அன்எஃபெக்டட்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு அன்எஃபெக்டடாக இருக்கும். ஸோ அதோட கிராஃப் வரைஞ்சோம்னா இட் வில் பி லைக் திஸ், இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் மேலே போகும், அவ்வளோதான். ஓகே, ஓரளவுக்கு அன்எஃபெக்டடாக இருக்கும். ஓகே, ஸோ கண்டக்டர் பார்த்தோம். ஆக்சுவலாக இது எப்படி வந்து அன்எஃபெக்டடுனாக்கா, ஒரு பக்கம் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என் வேல்யூ என்ன ஆகுது, அதிகமாகிடும். இன்னொரு பக்கம் இந்த என் வேல்யூவை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி கீழே வந்து டவ் வேல்யூ கம்மியாகிடும். சரியா? ஸோ அதனால் இது ரெண்டும் சேர்ந்து பேலன்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஃபைனலாக அன்எஃபெக்டடாக தெரியும். சரியா? அவ்வளோதான். இதுதான் வந்து டெம்பரேச்சர் இன்சுலேட்டருக்கு ஆப்வியஸாக படிக்க மாட்டோம். சரியா? ஸோ இதுதான் வந்து டெம்பரேச்சர் எஃபெக்ட் ஆன் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நல்லா புரிஞ்சா, கண்டக்டர், செமிகண்டக்டர், இன்சுலேட்டர். கண்டக்டரில் டாமினேட்டிங் ஃபேக்டர் எதுன்னு தெரிஞ்சுனாக்கா ஈஸியாக உங்களால் சொல்லிட முடியும், டவ். செமிகண்டக்டரில் டாமினேட்டிங் ஃபேக்டர் வந்து என். ஓகே, அண்ட் இன்சுலேட்டர் சொன்னேன்னா இல்லை, அலாய்ஸ்ன்னு சொல்லியிருக்கணும். ஓகே, அலாய்ஸ் அண்ட் டாமினேட்டிங் ஃபேக்டர் எதுவும் கிடையாது, சேமாக இருக்கும். ஓகே, டவ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், நம்ம ரெசிஸ்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, என் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டியும், ஓகே, ரெசிஸ்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். மாற்றி சொல்லிட்டேன். டவ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி வந்து, ஓகே, ஆமாம், ரிலாக்ஸேஷன் டைம் வந்து கம்மி ஆகுதுல்ல, நமக்கு கொலிஷன் நடக்கும்போது ஸ்பீடாக நடக்கிறப்ப ரிலாக்ஸேஷன் டைம் கம்மியாச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதில் வந்து என்னோட வேல்யூ அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். இது வந்து நோ சேஞ்ச். புரிஞ்சா? கிளியர்? ஓவர்? ஓகே, புரிஞ்சா? இப்போ வந்து இந்த ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ, ஓகே, ஒரு கோஎஃபிஷியன்ட் ஒன்று இருக்குது. ஓகே, அந்த கோஎஃபிஷியன்ட்டை வச்சு தான் நம்ம வந்து இது வந்து இவ்வளோ வந்து எஃபெக்டிவாக இருக்குது டெம்பரேச்சருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, அந்த கோஎஃபிஷியன்ட்டோட பேர் என்னென்னா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கும் நீங்கள் வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இந்த மெட்டீரியல் வந்து இவ்வளோ கோஎஃபிஷியன்ட் வச்சுருக்கோம், இந்த கோஎஃபிஷியன்ட்டில் வந்து இது வந்து அட்டாக் பண்ணும், இவ்வளோ பவர்ஃபுல்லான இதுக்கு வந்து ஆல்ஃபா வேல்யூ இருக்குது அப்படின்றது. சரியா? டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இல்லாட்டி வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதோட ஃபார்முலா வந்து நம்ம எப்படின்னு பார்ப்போம். சரியா? ரொம்ப சிம்பிள் தான் ஆக்சுவலாக. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, கண்டக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஒயர் எடுத்துருக்கோம். ஓகே, அந்த ஒயரை நம்ம ஹீட் பண்ணி டி டெம்பரேச்சரில் டிடி டெம்பரேச்சருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே, இனிஷியலாக டி டெம்பரேச்சருக்கு கொஞ்சம் டெம்பரேச்சர் எழுத்தி டீலேருந்து டி ப்ளஸ் டிடியாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்படி பண்ணதுனால நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், சேஞ்ச் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாக்கா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். லெட் இட் பி அ கண்டக்டர் ஆர் செமி கண்டக்டர். ஆம் ஐ ரைட்? அப்போ என்னது, நம்ம ஆரோட வேல்யூ வந்து ஆர்லேருந்து டிஆராக மாறுது. ஓகே, லெட் அஸ் அஸ்யூம் இட் இஸ், இது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு ஜென்ரல் கன்சிடரேஷனுக்கு தேர் இஸ் சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ். இனிஷியல் வேல்யூலேருந்து ஒரு வேல்யூவில் வந்து ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நல்லா கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா, நம்ம இந்த சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு யுவர் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். நீங்கள் எவ்வளோ டெம்பரேச்சரை வந்து சேஞ்ச் பண்ணுறீங்களோ, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அந்த டிடியோட வேல்யூ, அந்த ஸ்மால் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இந்த டிஆர் வேல்யூ அதிகமாகும். ஓகே, அட் த சேம் டைம் உங்களுக்கு எவ்வளோ இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, நல்லா கவனிங்க, என்னோடய வேர்ட்ஸை கவனிங்க. எவ்வளோ இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு உங்களுக்கு அந்த சின்ன சேஞ்ச் கூட ரொம்ப அதிகமாக தெரியும். ஓகே, ஸோ 2 விஷயம் சொல்லியிருக்கேன். நம்ம எவ்வளோ வந்து டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அந்த சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், டிஆர் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஓகே, அண்ட் எவ்வளோ உங்களோட இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஹையர், அப்போ அவ்வளோக்கு உங்களுக்கு வந்து இந்த டிஆரும் வந்து சேஞ்ச் ஆகும். சரியா? அப்போ இது ரெண்டுத்தையும் நான் சேர்த்து எழுதிட்டேன். ஓகே, இது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து எழுதிட்டேன். இப்போ நான் சொன்ன ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதிட்டேன். அப்போ என்ன ஆகும், டிஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர் நாட் ஆஸ் வெல் அஸ் டிடி. கரெக்டாக? டிஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர் நாட் ஆஸ் வெல் அஸ் டிடி. ஓகே, ஸோ இந்த சேஞ்ச், இந்த ப்ரொபோஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஐ எம் கெட்டிங் அ கான்ஸ்டன்ட் விச் இஸ் நோன் அஸ் கோஷன்ட் ஆஃப் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ இந்த ஃபார்மில் ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிங்க. டிஆர் சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா ஆல்ஃபா இன்ட்டு ஆர் நாட் இன்ட்டு டிடி பண்ணோம்னா நமக்கு சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஓகே, ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா டெரிவேஷனில் சும்மா ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து இனிஷியல் ஃபைனல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த ஈக்குவேஷனில் எனக்கு வந்து ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸோட வேல்யூக்கு இந்த ஃபார்முலா. ஓகே, இப்போ இது எனக்கு கம்ப்ளீட்டாக வேணும். ஓகே, ஃபுல் ரெசிஸ்டருக்கு எவ்வளோ சேஞ்சுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணிக்கணும், ஆப்வியஸ்லி இன்டெகிரேட் பண்ணணுமா. ஸோ ஐ எம் இன்டெகிரேட்டிங் திஸ் டிஆர் with respect to what, I mean from initial resistance value to final resistance value.
ஓகே, தீபாவளி கொண்டாட்டம் ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, ஸோ ஃப்ரம் இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் டு ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் இதை வந்து இன்டெகிரேட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன வேரியபிள் இருக்குது, டிடி. ஓகே, டிடி இஸ் வேரியபிள். ஆல்சோ உங்களோட ஆல்ஃபாவும் ஆக்சுவலாக வேரியபிள் தான். ஓகே, ஆல்ஃபாவும் வந்து டெம்பரேச்சரை பொறுத்து வேரி ஆகுது. பட் நம்ம வந்து இதை வந்து 99% வந்து ஆல்ஃபா வந்து கான்ஸ்டன்ட் வச்சுப்போம். ஏன்னா உங்கள் புக்கில் வந்து அப்படி தான் எடுத்திருக்காங்க. 99% வந்து கான்ஸ்டன்ட்னு வச்சுருக்கோங்க. ஓகே, உங்கள் புக்கில் எப்போவுமே ஆல்ஃபா வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட்டு. ஒருவேளை நீங்கள் ஜேஇ மெயின்ஸு, ஓகே நான் இதை அப்புறம் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த டெரிவேஷன் பார்ப்போம். இப்போதைக்கு வந்து புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ஃபா வந்து கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ நமக்கு வேரியபிள் வந்து வெறும் டெம்பரேச்சர் மட்டும்தான். ஸோ இனிஷியல் டெம்பரேச்சர்லேருந்து ஃபைனல் டெம்பரேச்சர் டிஓ வரைக்கும் நம்ம வந்து போடுறோம். சரியா, டிஎஃப் வரைக்கும் போடுறோம். சரி, அப்போ இதை இனிஷியல்லேருந்து ஃபைனலில் மைனஸ் பண்ணாக்க என்ன ஆகும், ஆர்எஃப் மைனஸ் ஆர் இனிஷியல். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் மைனஸ் இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டாக இந்த சைடு இந்த ஆர் நாட்டும் இந்த ஆல்ஃபாவும் வெளியே வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, வெறும் டி மட்டும் இருக்குது. டீயை நம்ம டிஃப்ரென்ஷியேட் இன்டெகிரேட் பண்ணாக்கா என்ன ஆகும், ஆர்எஃப் மைனஸ் ஆர் நாட் ஈக்குவல் டு ஆர் நாட் இன்ட்டு ஆல்ஃபா. இப்போதைக்கு வந்து என்சிஆர்டி சொன்னதுனால இது ரெண்டுத்தையும் கான்ஸ்டன்ட் வச்சுக்கிட்டோம். டிஎஃப் மைனஸ் டிஐ வந்துடுதா, am I right, TF minus 3 TI. ஓகே, இப்போ இந்த ஆர் நாட்டையும் இந்த ஆர் நாட்டையும் நான் ஒன்றா கொண்டு வரேன். இதை இந்த பக்கம் கொண்டு போனால் என்னாகும், ஆர் நாட் காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஆர்எஃப் ஈக்குவல் டு ஆர் நாட் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா டி. இது தான் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் நிறைய கண்டுபிடிப்பீங்க. சரியா, ஸோ ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் இப்போ நீங்கள் வந்து கரண்ட் ஒரு கண்டக்டரில் பாஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, கண்டக்டர் செமி கண்டக்டர் ஏதோ ஒன்றுத்தில் கரண்ட்டை பாஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, உங்களுக்கு இனிஷியலாக அந்த கண்டக்டருக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் தெரியும், நீங்கள் எவ்வளோ டெம்பரேச்சர் சேஞ்சு பண்ணுறீங்க அண்ட் உங்களோட ஆல்ஃபா வேல்யூ தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஃபைனலாக அந்த கண்டக்டரில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன்ல, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கப்போ இனிஷியலாக இதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பாஸ் பண்ணி அந்த அயனைசேஷன் ஆகி எலக்ட்ரான்லாம் மூவ் ஆக இது என்னாச்சு, இது வந்து கொஞ்சம் இதோட ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும் இல்லை அதிகமாகும் பேஸ்ட் ஆன் த மெட்டீரியல். ஓகே, ஸோ அந்த சேஞ்சை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா. ஓகே, ஆர்எஃப் ஈக்குவல் டு ஆர் நாட் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா டி. ஸோ தேவையில்லாமல் இந்த ஃபார்முலா அப்பப்போ அப்ளை பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு தான் நம்ம வந்து என்ன எடுப்போம், அலாய்ஸ் எடுத்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணுவோம். சரியா, இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் இப்போ ஜேஇ மெயின்ஸ் இல்லை நம்மளோட காம்படேட்டிவ் எக்ஸாம் கேவிபிஎல்லாம் எடுத்தோம்னாக்கா நமக்கு இந்த இடத்துல வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பசங்க இதை படிச்சுட்டு போயிருப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இந்த இடத்த அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, பசங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, ஆல்ஃபா வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆல்ஃபாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு டீயில் வந்து வேரி ஆகுதுன்னு கொடுத்துருவாங்க. அப்போ இதை வந்து நம்ம இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டி வந்து இன்டெகிரேட் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வரணும். சரியா, ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, பட் இந்த ஃபார்முலா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, அப்போ இதை வந்து இன்னொரு விதத்துலையும் நம்ம பார்க்கலாம். ஒரு வேளை ரெசிஸ்டன்ஸை கொடுக்காம ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துருவாங்க. சரியா, அப்போ வந்து இதை வந்து இப்படி எழுதிக்கலாம், ஆர்எஃப் என்ன பண்ணிக்கலாம், ரோ எஃப் எல் பை ஏன்னு எழுதிக்கலாம். இதே ரோ எல் பை ஏன்னு எழுதிக்கலாம். சரியா, ஸோ எல் பை ஏ கேன்சல் ஆகிடுச்சு. மீடியனாக இருக்குது. resistivity equal to final resistivity equal to initial resistivity into 1 plus alpha into delta t, where alpha is your coefficient of resistance, thermal resistance. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவிலேருந்து நான் ஆல்ஃபா வேல்யூவை தனியாக ஈக்குவேட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா என்ன ஆகும், ஆர்எஃப் மைனஸ் ஆர் நாட் டிவைடட் பை ஆர் நாட் இன்ட்டு டெல்டா டி. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ஒன்று தான், நீங்கள் எது வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு சில கேஸை வந்து ஆல்ஃபா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ஒரு சில கேஸை வந்து ஆர்எஃப் இல்லை ஆர் நாட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஈவன் இன் சம் கேஸு உங்களுக்கு டெல்டா டியும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரியா, ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ஃபார்முலான்னு டிரைவ் பண்ணது தான், ஸோ பிரச்சனை இல்லை. கிளியர் கைஸ், இது வரைக்கும் புரிஞ்சா ஃபார்முலாஸ்லாம் ஒரு பக்கம் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இதோட யூனிட் என்ன, ஆல்ஃபாவோட யூனிட்னா பர் டிகிரி செல்சியஸ் ஆர் பர் கெல்வின். ஓகே, பர் டிகிரி செல்சியஸ் ஆர் பர் கெல்வின். ஓகே, இப்போ இதில் இன்னொரு கைண்ட் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க, கண்டக்டருக்கு வந்து ஆல்ஃபா வேல்யூ பாசிட்டிவாக இருக்குமா, இல்லை வந்து செமிகண்டக்டருக்கு பாசிட்டிவாக இருக்குமா, இல்லை அலாய்க்கு எப்படி இருக்கும்ன்ட்டு. ஓகே, நல்லா கவனிச்சு பாருங்கள், ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டக்டருக்கு எப்படி இருக்கும், ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டக்டருக்கு எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா, இதில் பார்த்து சொல்லுங்கள். ஓகே, என்னாச்சு, ஆர்எஃப் ஈக்குவல் டு வாட், ஆர் நாட். இங்கேருந்து போயிட்டு என்னாச்சு, இனிஷியலோட ஆர் நாட்டோட வேல்யூ என்ன ஆகிடுச்சு, அதிகமாகிடுச்சு. ஓகே, ஸோ அதனால் நம்மளுக்கு இது வந்து பாசிட்டிவ். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டக்டரில் பாசிட்டிவாக இருக்கும், கண்டக்டன்ஸில் ஆல்ஃபா வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, இல்லை இப்படியும் பாருங்கள், இந்த மாதிரியும் பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன், ஆர்எஃப் மைனஸ் ஆர் நாட் இருக்குது, இனிஷியலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா. ஸோ இப்போ நீங்கள் ஹீட் பண்ணி என்ன ஆகிடுச்சு, டெம்பரேச்சர் அதிகமாக கொடுத்துட்டீங்க. ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், கண்டக்டரில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் கண்டக்டருக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ என்னாச்சு, ஆர்எஃப் வில் பி ஹையர் தென் ஆர் நாட். அப்போ இது வந்து கண்டிப்பாக ஆல்ஃபா வேல்யூ வந்து பாசிட்டிவ். ஓகே, அதே செமி கண்டக்டர் எடுத்தோம்னா இனிஷியலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் வயரில், ஃபைனலாக இன்னும் கம்மியான ரெசிஸ்டன்ஸ், அப்போ நெகட்டிவ், ஆர் நாட் வில் பி, ஆல்ஃபா வில் பி நெகட்டிவ் ஃபார் செமி கண்டக்டர்.
ஓகே. அண்ட் அலோயின்னு எடுத்தோம்னா நான் என்ன சொன்னேன், டிஃபால்ட்டாக இருக்கும். ஆர்எஃப்பும் ஆர்0ம் பெரிய சேஞ்ச் இருக்கா, ஸோ 0. ஓகே 0. ஸோ இந்த 3 விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சா? கிளியர் கைஸ்? டெம்பரேச்சர் வேரியேஷன் முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ ஒரு 2 ப்ராப்ளம் பார்த்தோம்னா இந்த லெசன் முடிஞ்சு. ஐம் சாரி, இவ்வளோ சீக்கிரம் எப்படி முடியும் இந்த லெசனை. ஸோ இந்த டாபிக் முடிஞ்சு. ஓகே, நாளைக்கு வந்து கலர் கோடிங் வச்சு சும்மா ஒரு சின்னதாக ஒரு டாபிக் பார்த்துருவோம். நாளைக்கு கொஞ்சம் வீடியோ சின்னதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து ரிவிஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இஃப் த ரெசிஸ்டன்ஸ் கொஷன் எழுதிக்கோங்க. இஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ ஹீட்டிங் எலிமெண்ட் அட் ரூம் டெம்பரேச்சர். ஓகே, ஹீட்டிங் எலிமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது என்ன எலிமெண்ட்னு ஒன்று நமக்கு தரல. ஓகே, இஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஹீட்டிங் எலிமெண்ட் அட் ரூம் டெம்பரேச்சர் இஸ் 100 ohms. ஓகே, 100 ohm வந்து அதோட ரெசிஸ்டன்ஸ். ஓகே, at what temperature its resistance will be 117 degrees, 117 ohm. ஓகே, ஆல்ஃபாவோட வேல்யூவும் கொடுத்தாச்சு. ப்ளஸ் 1.7 இன்ட்டு 10⁻⁴. ஓகே, ஆல்ஃபா வேல்யூ வச்சு சொல்லுங்கள். இது கண்டக்டரா, இன்சுலேட்டரா, கண்டக்டரா, செமி கண்டக்டரோ இல்லை அலோய்ஸா? டெஃபினெட்லி இது வந்து பாசிட்டிவாக இருக்கா, அப்போ இது கண்டிப்பாக ஒரு கண்டக்டர். சரியா? இப்படி தான் வந்து அப்ளிகேஷன் இப்படி தான் யூஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ கிவன் டேட்டாவை மட்டும் பார்ப்போம். A resistance of a heating element is at room temperature. Room temperature na according to NCERT 27 degrees Celsius is the room temperature. T equal to 27 degrees Celsius. Okay, and அதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? R0 equal to 100 ohms. ஓகே, at what temperature, அதாவது T equal to question மார்க்கில் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது? RF equal to 117 ohms. ஓகே, என்ன கேட்குறாங்கன்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எவ்வளோ கேட்டிருக்காங்க. ஓகே, சேஞ்ச் இன் டெம்பரேச்சரில் இந்த செகண்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ கேட்டிருக்காங்க. சரியா? ஆல்ஃபா வேல்யூ கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, ஃபார்முலா என்னது? RF equal to R0 into 1 plus alpha into delta T. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன்ட்டேன். இந்த ஃபார்மில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, திஸ் ஒன் ஒரு புக்கில் ஒன்று இருக்கும். ஓகே, இப்போயே நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஏதோ ஒரு ரெஃபரன்ஸை வச்சுட்டு கமெண்ட் பண்ணாதீங்க, ஆனால் இந்த புக்கில் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஒரு புக்கில் ஒரு மாதிரி இருக்கும். டிஃபால்ட்டாக என்சிஆர்டிக்கும் அண்டு உங்களோட ஃபிசிக்ஸோட ஸ்டாண்டர்ட் புக்குக்கும் வச்சு இந்த டெரிவேஷன் தான் வெரி கரெக்ட். நீங்கள் தைரியமாக நம்பி இதை வந்து படிக்கலாம். சரி, இந்த டெரிவேஷன் தான் கரெக்ட். ஓகே, அக்கார்டிங் டு என்சிஆர்டி அண்ட் நான் ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் புக். இது வந்து டெஃபினெட்லி கரெக்ட். ஓகே, அந்த ஸ்டாண்டர்ட் புக் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், டிசி பாண்டே தான். சரியா? ஸோ பெருசாக யோசிக்க வேண்டியது இல்லை. சரியா? சி ஹியர், ஸோ நமக்கு தெரியும் RF equal to R0 into 1 plus alpha into delta T. am I right? 1 plus alpha into delta T. ஸோ இதில் ஜஸ்ட் வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். R0ஓட வேல்யூ இங்கே போட்டாச்சு, RFோட வேல்யூ இங்கே போட்டாச்சு. 1 ப்ளஸ் டெல்டா Tக்கு பதிலாக T இனிஷியல் மைனஸ் T ஃபைனல் மைனஸ் T இனிஷியல். இந்த சீக்வன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தான் பண்ணணும். சரியா? ஸோ T ஃபைனல் மைனஸ் T இனிஷியல். T ஃபைனல் இந்த இடத்துல T வந்து T இனிஷியல் 27. ஓகே, ஜஸ்ட் சப்ஸ்டியூட் இட் அண்ட் யூ வில் கெட் ஆன்சர் as 1027 டிகிரி செல்சியஸ். ஓகே, புரிஞ்சா? நீங்களே ஒரு கொஷின் போடுறீங்களா? இப்போ இந்த கொஷின் நீங்களே போடுங்க பார்ப்போம். நான் ஆப்ஷன்ஸும் கொடுக்குறேன். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பிளாட்டினம் வயர். பிளாட்டினம் சூப்பர். ஓகே, பிளாட்டினம் வயர் இஸ் 5 ohms. பிளாட்டினம் வச்சு என்ன பண்ணலாம்? ஸோ ரிங் வாங்கலாம். 5 ohms ஐஸ் பாயிண்ட். ஓகே, அண்ட் 5.5 ohms அட் ஸ்டீம் பாயிண்ட். ஸோ இந்த டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. 5.5 ohms வந்து ஸ்டீம் பாயிண்ட் அண்ட் ஐஸ் பாயிண்ட் என்னன்னு தெரியணும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி. 5 ohms at ஐஸ் பாயிண்ட் அண்ட் 5.5 ohms at ஸ்டீம் பாயிண்ட். ஓகே, ஃபைண்ட் த டெம்பரேச்சர் அட் விச் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வயர் இஸ் 5.8 ohms. இது ஒரு நல்ல கொஷின். ஓகே, ஸோ கிவன் டேட்டா உங்களுக்கு நான் ஷார்ட்டாக எழுதி காமிக்கிறேன், நீங்கள் இந்த கொஷின் போடுங்க. 5 ohms எப்போனா at ice point என்னது 0 degree Celsius and 5.5 ohms எப்போனா ஸ்டீம் பாயிண்ட், அதாவது 100 degree Celsius. ஓகே, அப்புறம் 5.8 ohmஸும் கொடுத்துருக்காங்க at எனி பர்டிகுலர் டைம் டெம்பரேச்சர். ஓகே, உங்களுக்கு வந்து இதோட ரெசிஸ்டன்ஸை கேட்குறாங்க. இது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? ஃபைண்ட் த டெம்பரேச்சர். ஓகே, டெம்பரேச்சர் அந்த T டெம்பரேச்சர் என்னென்னு கண்டுபிடிக்கணும். நம்ம 5.8 ohm இருக்கப்போ அதோட டெம்பரேச்சர் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியான கொஷின் தான் ஆக்சுவலாக, கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நீங்கள். ஓகே, ஒரு 2 seconds எடுத்துக்கோங்க. 2 seconds தான் பத்தாது, ஒரு 2 minutes எடுத்துக்கோங்க. யோசிச்சு பாருங்கள், யோசிச்சு பார்த்துட்டு போடுங்க. சரி, பாஸ் பண்ணிட்டீங்க, போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த கொஸ்டின். 3 வேல்யூ கொடுத்துருந்தாங்களா? ஐஸ் பாயிண்ட், ஸ்டீம் பாயிண்ட் அண்ட் அட் எனி பர்டிகுலர் டெம்பரேச்சர் T degree Celsius. ஓகே, ஐஸ் பாயிண்ட்டில் 5 ohms, ஸ்டீம் பாயிண்ட்டில் 5.5 ohms அண்ட் எனி பர்டிகுலர் டெம்பரேச்சரில் 5.8 ohms. சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இப்போ நான் உங்களுக்கு ஹிண்ட் தரேன், நீங்கள் திருப்பியும் போட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த 2 ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணி ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிங்க. ஓகே, அடுத்து வந்து இந்த ஈக்குவேஷனையும்
ஏதாச்சும் இந்த 2 ஈக்குவேஷனில் நான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க சொல்லுவேன். ஏன்னா டெம்பரேச்சர் 0 கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதில் இருக்க ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்து இந்த 2 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ஆக்சுவலாக நீங்கள் ஈக்குவேஷன்ஸ் வச்சும் போடலாம், இல்லை ஆல்ஃபா வேல்யூ தனியாக கண்டுபிடிச்சிட்டு இந்த ஈக்குவேஷனை தனியாகவும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சா, இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதையும் வச்சு சால்வ் பண்ணுங்கள். 2 ஈக்குவேஷன் கிடைக்கும், ரெண்டையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு T கிடச்சிரும். இல்லாட்டி இந்த 2 ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு தனியாக ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த வேல்யூவில் ஆல்ஃபா வேல்யூ போடுங்க. தனியாக அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆல்ஃபா வேல்யூ போடுங்க. சரி, எல்லாம் ஒன்று தான். ஓகே, ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரம் 1 and 2 இந்த 2 ஈக்குவேஷன் வச்சு போடுறேன். R100 ஈக்குவல் டு என்னது, ரெசிஸ்டன்ஸ் as 100 ஈக்குவல் டு R0 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா டி போடலாம். கரெக்டாக? ஸோ R100 ஓகே, R100 எவ்வளோ 5.5 ஈக்குவல் டு R0 எவ்வளோ 5 ohms இன்ட்டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 100 minus 0 is 100. ஸோ லெட் இட் பி ஈக்குவேஷன் நம்பர் A or B anything. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணுறேன். RT temperature at any time, I mean resistance at any time equal to resistance initial வந்து 0, அந்த 0 degree resistance எடுத்துக்கிறேன், into 1 plus alpha into T minus 0. ஓகே, அந்த தேர்ட் ஈக்குவேஷனும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் வச்சு நான் போட்டேன். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2 ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஆல்ஃபா வேல்யூ மட்டும் தனியாக எழுதுறேன். ஆல்ஃபா வேல்யூ எப்படி எழுதுவீங்க, டேரெக்டாக ஃபார்ம்லாம் கொடுத்துருந்தல, R0 மைனஸ் ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் மைனஸ் இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு டெல்டா டி போடணும்னு சொன்னேன். ஸோ 5.5 minus 5 டிவைடட் பை 5 into 100, அது பக்கம் 5.8 minus 5 into T. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள். இதை சால்வ் பண்ணிங்கன்னா 160 டிகிரி ஆன்சர் கிடைக்கும். ஓகே கைஸ், புரிஞ்சா? வித் திஸ் உங்களோட டெம்பரேச்சர் கோஷன்ட்டோட ஃபுல் டாபிக் ஓவர். ஓகே, எப்படி இருந்துச்சு இன்றைக்கி லெக்சர்? ஓகேயா? சிம்பிளாக நான் இதை வீடியோவில் தம்ப்நெயிலில் எடிட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து லெக்சர் 3 பார்த்தோம். நாளைக்கு வந்து கலர் கோடிங் வச்சு நம்ம பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டக்குன்னு ஒரு 5-6 கொஷின் போட்டுடலாம் நாளைக்கு. சரியா? கவலைப்படாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே அண்ட் குட் பை.